சிலரோட வலி நிறைஞ்ச கதைன்னு சொல்றத உண்மைய நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ஆனா நம்ப கண்ணு காட்டி குடுத்துரும். ஏன்னா நம்ப கண்ணு கலங்கிடும் அந்த நேரத்துல அந்த கதைய கேட்டு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். என் கூட தான் வேலை செய்றான். அவன் கஷ்டப்பட்டதும், அவன் ஃபேமிலி விஷயமும் என்கிட்ட சொல்லுவான். அப்பன்னா சொல்லுவான். அவன் என்ன சொன்னான்னா, அவங்க அம்மாவ பத்தி தான் சொன்னான். எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்ன பண்றது? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவங்க அம்மா அப்போலாம் ஒரு 2020லலாம் இவன் வேலை செய்யல. காலேஜ் தான் போயிட்டு இருந்தான். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, 20 கிலோமீட்டரா எக்ஸாக்ட்டா தெரியல. ஒரு 10 கிலோமீட்டர் தல மேல ஒரு 30 கிலோ வெயிட் இருக்கும். கீரை விக்கிறாங்க. தெரு மேல தான் கீரை விக்க போவாங்க. 30 கிலோமீட்டர் கீரை வித்துட்டு, அதுலயும் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு புரியும். 30 கிலோமீட்டர் தல மேல தூக்கிட்டு போயிட்டு கீரை விக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு புரியும். அந்த கஷ்டத்துலயும் அவரோட ஹஸ்பண்டு அவங்கள ஏத்திட்டு போவாரு. பட் ஆனா, ஏத்திட்டு போறதுக்கும் அவங்க கிட்டேருந்து காசு வாங்குவாரு. ரூ. 100 குடு, ரூ. 150 குடு. சரி ஓகே ஏத்திட்டு போறாருன்ட்டு அவங்களும் குடுப்பாங்க. குடுத்து அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அது குடிச்சிட்டு, அவங்க கிராஸ் பண்ணி வர இடத்துல தான் குடிச்சிட்டு ஊந்து போய் கிடப்பாரு. உக்காந்துட்டு இருப்பாரு. பட் இவங்கள பார்த்தோன்னே ரோட்லயே அசிங்கமா திட்டுறது, அடிக்கிறது. ஏன் தான் இது போல பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க 2 புள்ளைங்களும் படிக்க வச்சு, இப்ப அவங்களும் ஒரு நிலைமையில இருக்காங்க. பட் ஆனா, இன்னமும் அந்த குடியால அவரோட ஹஸ்பண்ட் ஏகப்பட்ட கேள்விகள சுமந்து கொண்டு தான் போறாங்க. லைஃப்ப கடந்து போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ லவ் யூ மா. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை என்னால் சில பாதைகள கூட கடந்து வர முடியாது. ஏன்னா, இத நான் ஈஸியா சொல்லிட்டேன். பட் ஆனா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, வேதனைப்பட்டுருப்பாங்க, லைஃபே வேணான்னு வெறுத்துருப்பாங்கல்ல. எனக்கு தெரியல. பட் முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு. அப்படி முடியலையா தொந்தரவே பண்ணாதீங்கன்றேன்.